சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு, குரு பகவானுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கால புருஷனுக்கு 4வது வீடு, தனக்காரகனுக்கு உச்ச வீடு. கடகராசி என்னவோ கஷ்டத்தை மறைக்க தான் ட்ரை பண்றீங்க. ஆனா நமக்கு முதல்ல வந்து நிக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் தான். அதை பார்க்கக்கூடிய எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப பலவீனமான ஆளுப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு நிறைய வலிமை இருக்கு. மென்மையான மனசின் காரணமா தான் நமக்கு கண்ணீர் வருது. எதிர்த்து நின்னா ஒருத்தராலையுமே கடகத்தை வந்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனா கடகராசிய பாசம் அன்புங்கிற பெயரால அழிக்க பாக்குறாங்க. நிறைய இடங்கள்ல துரோகத்தால வீழ்த்தப்பட்டுட்டோம். கடகராசினாவே சும்மா அழுவாச்சு புள்ளப்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. கடகராசி பெண்களாவது பரவாயில்ல, ஏதோ அழுது தீர்த்துருவீங்க. கடகராசி ஆண்கள் என்ன செய்ய? ரொம்ப வலிக்குது இல்ல? இப்படி கண்ணீரும் கவலையுமாக வாழ்க்கையை அப்படி முடிஞ்ச அளவுக்கு நகர்த்த முயற்சி பண்ணக்கூடிய கடகத்திற்கு உங்களுடைய வீடுடைய அமைப்பு என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப அழகானவங்க. சந்திர பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி வீடுங்கிறதுனால அவராலையும் உங்களுக்கு துரோகம் நடக்குது. ஏன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலையா இருக்கிறதுல ஒருத்தர் மேல கோவம் வருது. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி போனா போது பாவம்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். எல்லார் மீதும் அன்பும் பரிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ராசியா நீங்க நிக்கிறீங்க. மொத்தம் நினைக்கிறான் இதுகிட்ட போனாக்க வச்சுக்கேன் சும்மா கொஞ்சம் பாசமாக்குற மாதிரி பேசினா போதும் கவுத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி எத்தனை பேர் வீட்டுல இருந்து கூட பிறந்தவங்க இருந்து பெத்தவங்கள்ல இருந்து கட்டிக்கிட்டு வந்து நம்ம பெத்த பிள்ளைகள் வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அது தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம வந்து நகர்ந்துகிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் எப்பதான் சரியாகும் கடவுளே? எந்த சுவாமி கிட்ட கேட்க? அடப்போமா, சாமி இருக்கு அவ்வளவுதான். நான் உண்மையான உழைப்பு போட்டுட்டு இருக்கேன். எப்போ என் வாழ்க்கை மாறுதோ மாறட்டும் இப்படியும் சொல்றவங்க கடகராசி சேர்ந்தவங்க தான். இவங்களால மத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது. தியாகம், தாய் உள்ளம். யாரு என்ன முன்னாடி இவங்க வந்து துரோகம் செஞ்சாங்களா, அவங்க கிட்ட காசு பணம் இருக்கா இல்லை எதையும் பார்க்க மாட்டாங்க. உதவின்னு கேட்டுட்டா இல்ல உதவி அவங்களுக்கு தேவைப்படுது சும்மா தெரிஞ்சுட்டா கூட போதும். அவங்க நடிச்சாலையும் பரவாயில்லைங்க, ஓடி போய் உதவி செய்து உபத்திரம் வாங்கிக்கிறதுல முதன்மையான ராசி கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த சுகத்திற்கும் இவங்க பொறுப்பு. அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் இவங்க ஏத்துப்பாங்க. சோ இப்படி நம்ம இருந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா கடகத்திற்கு அம்மன் ஜல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் பிரயோஜனம். அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. நீ எல்லாம் இருக்கிய ஒன்னும் உயிரோட அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் எப்போதான் மாற்றம் வரும்? எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லக்கூடிய குருவால உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது. பொதுவாக குரு பகவானுங்கிறவர் யாருங்க? நாங்க ஜோதிட ரீதியா முழு சுபகரகம் சுபர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? கடகராசிக்காரங்க ஒருத்தங்க என்கிட்ட ஜாதகம் கொடுத்தாலே நாங்க யோசிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல உங்களுக்கு கஷ்டங்கள் என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க என்கிட்ட கேட்பாங்க, ஐயோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி நான் கஷ்டத்துல இருக்கோங்கிறத கேட்குறீங்க அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால ஏமாத்தப்பட்டு அவதிக்கு உள்ளாகி இருக்கவங்கிறது இது வந்து உங்களுடைய அமைப்பு. 12 ராசியில வந்து பார்த்தீங்கன்னாக்க மேஷம் அப்படின்னாக்கா கோவக்காரங்கன்னு சொல்ற மாதிரி இவங்க இப்ப அம்மா இருக்காங்கப்பா ஒரு வீட்டுல, எல்லார் மேலேயும் பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் பாசம் கொடுக்குறோமா? எல்லாரும் அவங்க உணர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கொடுக்குறாமா? இல்ல அது போலதான். அந்த கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, எனக்கு பெருசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் உசுரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா நிக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து பாசங்கிற விஷயம் மட்டும் எப்பவுமே இல்லைங்க. 1% கூட யாரும் என் மீது அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய ராசி கடகராசி. ஆனா நீங்க மத்தவங்களுக்கு மெழுகா உருகுறீங்க, விளக்கா வெளிச்சம் தரீங்க. நமக்கு இன்னும் உருகி உயிரோட தான் இருக்கானா? இன்னும் வந்து என்ன தீரலையா? இப்படி மற்றவங்க எட்டி பார்க்குறாங்க. இதற்கு தான் குரு பகவான் முடிவு பண்ணிட்டாரு, டே தம்பி, என்னுடைய உச்ச வீடா இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய, இருதா வரேன். என்ன எத்தனை நாளைக்கு இந்த பகையாளி வீட்லயே எனக்கு குடும்பம் நடத்துறது? இதா வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன்டா, நீ சிறப்பா இருப்படா அப்படிங்கிற மாதிரி.
இப்போ ஒரு பொண்ண வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்கு கட்டி குடுத்துட்டோம். மாப்பிள்ளை வீட்ல கஷ்டம்னு இந்த பொண்ணு வந்து அழுதுட்டே இருக்கு. அப்போ வந்து ஒரு அண்ணனோ, தம்பியோ, அப்பாவோ, அம்மாவோ, "இந்தா வரேன் பாரு, என்ன பிரச்சனை வந்து பேசி முடிச்சு விடுறேன் பாரு" அப்படிங்கிற மாரி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைய சரி செய்து, அந்த பொண்ண சீரும் சிறப்புமா வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு குரு வந்து அவருடைய உச்சவீரன கடகத்திற்கு பயிற்சியாகி, உங்கள சீரும் சிறப்புமா வாழ வைக்க போறாரு. ஸோ இப்படிப்பட்ட நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வத்த வணங்கி இந்த பதிவ நம்ம தொடங்கலாமா? முடிஞ்சா உங்களால சொல்ல முடியும் அப்படின்னாக்க, இந்த மந்திரத்த சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல "ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. இப்ப வந்து யோசிக்கக்கூடிய கடகத்திற்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஏன் சொல்லணும்? நான் ஏன் குரு வழிபாடு செய்யணும்? குருவருள் இருந்தா மட்டும் தாங்க நீங்க நிம்மதியா இருக்க முடியும். சில சூழ்ச்சிகளுக்கான முடிச்சே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர் தான் அவிழ்க்க போறார். உங்கள உயர்த்தி அழக பார்க்கக்கூடிய நேரத்துல இவரு நிக்கிறாரு. ஸோ இவர் வழிபாடு செய்றது ஒண்ணும் கொத்து குறை கிடையாது இல்லையா? சரி, விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்காக நான் வேண்டுறேன். மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப உங்களுக்கான பெயர் இருக்கு இல்லையா? உங்கள வந்து ஒருத்தங்க அழைக்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பெயர சொல்லி அழைத்தாலும் மட்டும் தான் உங்களுக்கு சிறப்பு. அது கூடவே உங்களோட பெயர் கூட தங்கம், செல்லம்னு சொல்லி கூப்பிடுறப்போ, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிறப்பா இருக்கும் இல்லையா? அது போல தான். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவங்களுக்கு உரிய மந்திரத்த சொல்லி நம்ம வழிபாடு செய்யறப்போ, அதனுடைய பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். அந்த வகையில குருவை வணங்கி, குரு பகவானுக்கு உரிய மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்த சொல்லி நம்ம தொடங்கலாம். ஓம் வருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அதே போல குரு பகவானுடைய ஸ்லோகம். தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்தி பூதம் திரிலோகேசம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். மா நீ பாட்டு கடகடன்னு சொல்லிட்ட, சரி ஏதோ இருந்துட்டு போகுது. இப்போ யோசிப்பீங்க, ஓம் குரு பகவானே போற்றி போற்றி சொல்லிட்டேன் சாமி, விட்டுடு என்ன, என்ன சொல்ல வரியோ சொல்லு, எங்களுக்கு என்னதான் நல்லது நடக்க போகுது, டக்கு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லிடுறேங்க. உங்களுடைய வீட்டுக்கு உச்சமடையக்கூடிய குருவால உங்க வாழ்க்கையில ஞானம், கல்வி, செல்வம், குழந்தைகள் பல ஆசீர்வாதங்களை பெற போறீங்க. குருவுடைய அருளாசினால அனைத்து விதமான கஷ்டங்களும், நஷ்டங்களும் விலகி அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத சொல்றேன். இப்ப அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப முழு சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றார். மிதுன ராசி அப்படின்னாவே குருவுக்கும் புதனுக்கும் ஆகாதுங்க. மிதுன ராசி வந்து புதனுடைய வீடு இல்லையா? ஸோ எதிரி வீடு. அங்க இருந்துகிட்டு பெருசா வந்து கடகராசி கவனிக்க முடியல. இதனால கொஞ்ச நாள் உன் வீட்டை வந்து தங்கிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதிசார பயிற்சியா வர்றார். அதிசாரி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசியிலுமே நம்முடைய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12 மாதங்கள் தங்கக்கூடியவர். இவர் ஒரு சுத்து வந்து போறதுக்கு 12 வருஷத்தை எடுத்துப்பார். ஸோ 12 மாதம் 12 வருஷம். ஸோ 12 மாதங்கள் மிதுனராசியில பயணம் பண்ணக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில பிரவேசம் பண்ண போறார். சும்மா ஒரு எட்டு போயிட்டு வர்றது. இந்த வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால குருடைய இந்த நகர்வின் காரணமா உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் கொண்டு வர போறாரு. பணம் தொடர்பான விஷயங்கள்ல, வேலை தொடர்பான விஷயங்கள்ல தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. சிம்பிளா சொல்றேங்க. தொழில் பண்றீங்களா? வியாபாரம் பண்றீங்களா? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் பலப்படும். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள், ஆசான்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அரசு, கல்வி, ஆலோசனை, மதம் தொடர்பான வேலைகள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. திடீர் வளர்ச்சி வரும். பதவி உயர்வு, பொறுப்புகள்லாம் அதிகமாகும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகமாகும். நீண்ட நாட்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும். கடனே இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய வகையில பல வழிகள்ல பணம் வந்து சேரும். முதலீடுகளால லாபம் கிடைக்கும். இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பாசம், ஒற்றுமை அதிகமாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மன அமைதி அதிகமாகும். சண்டை சச்சரவுகள் குறையும். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். வண்டி வாகன சேர்க்கை இருக்கு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகுது. வீடு, நிலம், சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகள் அமைது. பாதுகாப்பான ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நிலம், வீடு, பங்குகள், முதலீடுகள் இதன் மூலம் சொத்து சேரும். குடும்பத்தோட சேர்ந்து பெரிய முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் நிம்மதியான வாழ்க்கைக்கான ஆதாரம் உருவாகுது. இதே கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு, ரொம்ப நாளா போயிட்டு வந்துட்டு இருக்கான்ப்பா, தலைமுறையா கூட நடந்துட்டு இருக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னா கூட சரி, நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். எதிர்ப்புகள் குறையும். சமரசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியான ஆதாரங்கள் கிடைச்சு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும்.
அதே போல வெளிநாட்டு யோகம். வெளிநாட்டுல வேலை, கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள், யாத்திரைகள் மூலம் அனுபவம் பெருகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். மதிப்பு, மரியாதை சமுதாயத்துல அதிகமாகுது. பெரியவங்க, அதிகாரிங்க, நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. நல்ல பெயர் உங்களுக்கு மேம்படுதுங்க. குழந்தை பாக்கியம், பிள்ளை பேரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. குழந்தையுடைய கல்வி, ஆரோக்கியம் எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகுது. இப்ப பொதுவாவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடமே சிறப்பு பெறும். அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களுமே சிறப்பு பெறும். அந்த வகையில குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுல உட்கார்ந்துகிட்டு சில இடங்களை பார்ப்பதனால கடக ராசிக்காரர்களுக்கு உடைய வாழ்க்கைய இந்த குருவுடைய அருளாசியினால எல்லா பக்கமும் ஒளிர போகுது உங்களுடைய வாழ்க்கை. அந்த அருளை அதிகரிக்க செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன தெரியுமா? தர்ம செயல்கள், நல்ல எண்ணங்கள், மற்றவங்களுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் செய்யறதுனால தொழில உயர்வு, பண வளம், குடும்ப மகிழ்ச்சி, சொத்து சேர்க்கை, வெளிநாடு வாய்ப்பு, சாதகமான தீர்ப்பு, குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும். இதோட இந்த குருவால கல்வி மற்றும் அறிவு நிலை எப்படி இருக்குனாக்கா, உயர்கல்வி, வேதம், சாஸ்திரம், தர்க்கம், அறிவியல், ஆராய்ச்சி, நல்ல புத்தி, நினைவாற்றல், விவேகம், தெளிவு கிடைக்கும். ஆன்மீகம் மற்றும் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் பக்தி, பூஜை, ஜபம், யாகம், தர்மம், கருணை, மன அமைதி, உள்ளுணர்வு, புண்ணியம், கடவுளுடைய அருள் எல்லாமே கிடைக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல துணை, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கொடுப்பாங்க. பிள்ளை பேரு கிடைக்கும். நல்ல குடும்ப சூழல் கிடைக்கும். உறவுகள் அவங்களால உங்களுக்கு அன்பு, பாசம், வளர்ச்சி பெறும். செல்வம் மற்றும் வளத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு, பொருள் ஆதாரம், முதலீடு, நல்ல வாய்ப்பு அமையும். முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. செல்வம் சேரக்கூடிய நேரம். சமுதாயத்துல நல்ல மதிப்பு, புகழோட மற்றவங்களால பாராட்டப்படுவீங்க. தலைமை பொறுப்பு கிடைக்கும். மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறன் மேம்படும். நல்ல மன வலிமை இருக்கும். நம்பிக்கையோட, துணிவோட, மன உறுதியோட, நல்ல எண்ணங்களோட நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல்நிலை, நோய்களை சமாளிக்கக்கூடிய மன வலிமை. அதாவது இது நாள் வரைக்கும் எப்படியோ இப்போ கடகத்திற்கு இந்த குருவால மனமும் சரி, உடலும் சரி சமநிலை அடையும். நல்ல வழிகாட்டிகள் இப்ப கிடைக்க போறாங்க. உயர்ந்த மனிதர்கள், அறிஞர்கள், நல்ல சூழல், நல்ல நண்பர்கள் எல்லாமே கடகராசிக்கு வழிகாட்டுவாங்க. அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் தேவகுருன்னு சொல்லுவோம். தேவர்களுக்கு எல்லாமே வழிகாட்டக்கூடிய ஞான சக்தி இவர் தான். இவரால கடகராசியுடைய வாழ்க்கைங்கிறது இருளை அகற்றி ஒளியை தரக்கூடிய ஜோதிட சக்தியா தான் மாறுறாரு. கடகராசியுடைய விதியில என்ன எழுதியிருக்கோ, ஆனா விதியினுடைய கதவை தரக்கூடிய சக்தியா குரு பகவான் உங்களுக்கு வராரு. நல்ல வாய்ப்புகள் வந்தடைய போகுது. உங்களுடைய முயற்சிகள், நீங்க செய்யக்கூடிய நேரங்கள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வழிவகுக்கிறாரு. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், தோல்விகள், மன அழுத்தம் எல்லாமே நீங்கி தெளிவா உங்களை முன்னேற வழி பார்க்கிறார். எந்த சந்தேகத்திலும் சரி, சரியான பாதையை காட்டக்கூடிய உள்ளுணர்வை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு சக்தியாக இருந்து வழிநடத்த போறார். சாதாரண முயற்சியை கூட பெரிய சாதனையாக மாற்றி கொடுக்க போறார். நல்ல மனிதர்களுடைய நல்ல சூழலை உங்களை தேடி வர மாதிரி மாத்த போறார். குடும்பத்திலையுமே பாசத்தையும், நண்பர்கள் கிட்ட நல்ல உறவையும், சமுதாயத்துல மதிப்பு மரியாதையும் உருவாக்கி கொடுக்க போறார். ஆன்மீக வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள அமைதி, கருணை, புண்ணியம் எல்லாத்தையும் வளர்த்து மனமும் சரி, ஆன்மாவும் சரி ஒளியால நிரம்ப போகுது. ஒரு மாதிரி ஒரு பிரைட்டா இருப்பீங்க. முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போறார். எல்லாமே நல்லதா முடியுங்கிற உறுதியை கொடுக்க போறார். தெய்வ பலம் அதிகமாக போகுது. தியானம், பூஜை, தர்மம் இது போன்ற காரியங்கள்ல மன உறுதியோட ஈடுபட போறீங்க. தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரர்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போறார். அதாவது சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த குரு பகவான் கடகராசிக்கு வரக்கூடிய நேரம்ங்கிறது எப்படி தெரியுமா? கடக ராசிக்காரர்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு. ஒரு ராஜா போல ஏகபோக வாழ்க்கை. உங்களுடைய அதிபதி சந்திரன், மனம், பாசம், குடும்பத்துக்கு காரணகர்த்தா. குரு யாரு? ஞானம், அதிர்ஷ்டம், கல்வி, பிள்ளை பாக்கியத்துக்கு சொந்தக்காரரு. ஸோ கடகராசியில குருவுடைய உச்சம்ங்கிறது வேத ஜோதிடப்படி என்ன தெரியுமா சொல்லுது? உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டாலி யாருமே இல்லைப்பா, போப்பா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு கை கட்டி சேவை செய்ய ஒரு பெரும் கூட்டமே வரப்போகுது. இப்போ கடகராசி யோசிப்பாங்க, அது சரி வீட்லயே யாரும் எங்களை மதிக்கிறது இல்லை, நீ என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சத்தியங்க. ஏன்னா குருவால மட்டும்தான் கடகத்துடைய வாழ்க்கையை சீர் பண்ண முடியும். அந்த வகையில் தான் அவர் வந்துட்டார். உச்சம், அதிர்ஷ்டம், குடும்ப பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஜோதி ரீதியா சொல்ற ஒண்ணு கேட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புங்கிறது அதிர்ஷ்டம், மன அமைதி,
நல்ல தீர்மானம், குடும்ப வளர்ச்சி, கல்வி எல்லா விதங்கள்லையுமே மிக சிறப்பான இடம் இது. இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள சொல்றேன் கேட்டுக்கோங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்க இல்லையா? வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கும். நிரந்தர வேலை கிடைக்கும். இது எல்லாமே சாத்தியம். வியாபாரத்துல தடைகள் விலகும். தொழிலே நஷ்டம்பா மூடிட்டு போயிடலாம்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த தொழில் சிறக்கும். திருமணத்துல தடை இருந்தவங்களுக்கு நல்ல துணை அமையும். திருமணம் தடைப்பட்டவங்களாம் இப்ப கடகடன்னு வந்து திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க. குடும்பத்துல பிள்ளை பாக்கியம், சந்தோஷம் கிடைக்கும். தம்பதியில பொறுத்த வரைக்கும் நீ என்ன நான் என்ன இந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் விலகும். மன ஒற்றுமை அதிகமாகும். அதுவே படிக்கூடிய பிள்ளைகள் குருடைய ஆசீர்வாதத்துல கல்வியில கவனம் அதிகமாகும். வெளிநாட்டுல உயர் படிப்புக்காக போகக்கூடிய வாய்ப்பு அமையும். இது விவசாயிகளுக்கு, கூலி வேலை செய்யறவங்களுக்கு காய்கறி தானிய விளைச்சல் நல்ல விலை கொடுக்கும். உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் குருடைய பார்வை காரணமா நல்ல கூட்டணி, உயர்வு வாய்ப்பு, மக்களுடைய ஆதரவு அதிகமாகும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருத்தமான தெய்வம் யார் தெரியுமா? பார்வதி அன்னபூர்ணேஸ்வரி. உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய அன்புக்கும் இந்த தெய்வங்கள் துணை வருவாங்க. குடும்பநலன் மற்றும் செல்வத்துக்கு விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க. மன அமைதிக்கு சந்திர பகவான வழிபாடு செய்யுங்க. திங்கட்கிழமையில சந்திர பூஜை, அன்னதானம் பண்ணுங்க. வெள்ளை நிற மலர்களால பூஜை பண்ணுங்க. பாலை நிவேதனமா பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னங்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பொறுத்த வரைக்கும் 2, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள்கள் வெள்ளி நாணயம், முத்து. நீங்க கவனிக்க வேண்டிய இடம்னு பார்த்தோன்னா, குறிப்பா உறவுகள் கிட்ட அதிகமா யாரையும் நம்பாதீங்க. அதுவும் நட்புங்கிற போர்வையில சிலர் உங்களை ஏமாத்துவாங்க. அதே மாதிரி யார்கிட்டயுமே அதிகம் பாசம் காட்டாதீங்க. ஏன்னா அவங்களால கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. துரோகம் பண்ணுவாங்க. வஞ்சனையை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. யார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க மனசை விட்டு பேச வேணாம். எச்சரிக்கையா நடந்துக்கோங்க. நீங்க பாட்டு வந்து மனம் உருகி பேசிடுவீங்க. அவங்க அதான் சாக்கு. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கு அவங்க கிட்ட. அப்படியே கருணை காட்டுற மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் இவங்க அப்படியே எல்லாத்தையும் வந்து வேற மாதிரி திருப்பி விட்டுடுவாங்க. ஸோ குருவால உச்ச பயிற்சி இந்த அமைப்பு உடைய வாழ்க்கையுடைய எல்லா பக்கமும் கதவு பூட்டின மாதிரி ஒரு இருண்ட வாழ்க்கையை வந்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில புதிய கதவை திறக்கக்கூடிய நேரம். அதிர்ஷ்ட கதவு ஓப்பன் ஆக போகுது. அதிர்ஷ்டம், பாசம், வேலை, குடும்பம் எல்லாமே ஒரே நேரத்துல வளரும் காலம். குரு பகவானையும் உடைய அதிபதி சந்திர பகவானையும் அடிக்கடி வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய மன அமைதியோட பாசத்தோட இருந்துட்டாலே உலகத்துக்கு நீங்க ஒரு வரப்பிரசாதம். இந்த உலகத்துக்கே பாசம்னா என்னன்னு கத்துக் கொடுத்த ராசி கடகராசி. நமக்கெல்லாம் அம்மானாவே என்ன நாங்க ஞாபகம் வருது? அட போங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, அதெல்லாம் இல்லை. பாசம். நம்ம அடிக்கிறதும் உதைக்கிறதும் இல்லாத எதுக்கு? நம்ம நல்லா இருக்கணும். பின்னாடி யாரும் ஒரு சொல்லிடக்கூடாது. நம்ம புள்ள போய் எங்கேயும் கை கட்டி நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக தானே. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே நல்லது செய்யக்கூடியவர் உங்களுக்கு. ஸோ இவரால இந்த குறுகிய காலமே உங்களுக்கு பல வருடங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போறாரு. அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. இதோட நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் சொல்றேங்க. நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. அது கோபமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், யார்கிட்டயுமே நீங்க இப்ப என்ன மனநிலை இருக்கீங்க அப்படிங்கறத தெரியாத அளவுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க. யாரையுமே ஈஸியா நம்பிடாதீங்க. குறிப்பா பண விஷயத்துல சுத்தமா நம்பக்கூடாது. சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் முழுசா சரியாகணும். வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். குறுகிய காலத்துலனா கூட நான் சந்தோஷமா இருப்பேனான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க. குரு வழிபாடு, துர்க்கை வழிபாடு, வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் பூ, மஞ்சள் துணி, கடலை பருப்பு இதெல்லாம் நைவேத்தியமா பண்ணுங்க. அதே போல வீரராகவ பெருமாள் திருவள்ளூர், குரு பகவான் திருச்சி. அனுதினமும் சூரிய பகவான உதயத்தின் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை தினமும் 12 முறை ஜபம் பண்ணுங்க. திங்கக்கிழமைகளை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. வியாழக்கிழமையில குரு வழிபாடு. புரியுதுங்களா? இதோட பண விஷயத்துல, சொத்து விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல இந்த 3லுமே தனி கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாகவும் பயன்படுத்திட்டீங்க இருந்துட்டீங்கன்னா கடகம் கண்ணியத்தோட, கவலைகள் இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம, கண்ணீரை தொடச்சிட்டு கம்பீரமா சிங்கம் போல வலம் வரலாம். உங்களை பார்த்து ஏளனம் பேசினவங்க, உங்களெல்லாம் ஒண்ணுமே முடியாதுன்னு நினைச்சவங்கலாம்
மூக்கு மேல விரல வைப்பாங்களோ, இல்ல கை கட்டி வாய் பொத்தி நிப்பாங்களோ, அந்த நிலையை குரு உங்களுக்கு கொடுக்க போறார். கரெக்ட்டா பயன்படுத்துங்க. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுடைய கையில தான் இருக்கு. நல்லதே நடக்கும். நேரம், காலம் சாதகமா இருக்கு. கிரக அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்ப கொடுக்குது. நமக்குன்னு யாரும் இல்லன்னு நெனச்ச கடகத்திற்கு குரு வந்து நான் இருக்கேன்னு வந்திருக்காரு. அவர நீங்க உபசரிக்கிறதும், இல்ல வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறதும் உங்க விருப்பங்க. ஆனா, இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள கொடுக்கும்? எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டேன். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இதோட உங்களுடைய ஜாதக கட்டத்துல குரு பகவான் எங்க இருக்காருங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதற்கான பதில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லிடுறேங்க. இல்ல அடுத்த பதிவுல சேர்த்து சொல்றேன்.